எக் பப்ஸ் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக மொறுன்னு இருக்கு பாருங்கள். இதை நம்ம கடையில் போய் வாங்குறதோட நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் வச்சு நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்யலாம். சாப்பிடும்போது மொறுன்னு நல்லா சாப்பிட்டா மொறுன்னு இருக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது. இது நம்ம ஈஸியாகவும் நம்ம சீக்கிரமாகவே வீட்லேயே செய்யலாம். பேக்கரி வாங்குற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக மொறுன்னு செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் மீந்த மாவை நான் இப்போ சாதா பப்ஸ் செஞ்சுருக்கேன். வாங்க இந்த பப்ஸ் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கப்பு மாவில் வந்து நான் கொஞ்சம் சாட்டு எண்ணெய் போட்டு நான் அரை மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் ஊறிச்சு. இந்த டைமில் நான் இதை நாலாக கட் பண்ணிக்கிறேன். நாலாக கட் பண்ணி இது ஒரு பாட்டு எடுத்து நான் நல்லா பப் சீட்டு மாரி ஊற்றிக்கிறேன். இந்த கல் அளவுக்கு நான் பப் சீட்டு மாரி இந்த கல் அளவு நம்ம ஃபுல்லாக நைஸாகவும் லேசாக மாவு போட்டு ரொம்ப மாவு போடாமல் லேசாக மாவு போட்டு இந்த கல் அகலத்துக்கு நான் திரட்டிட்டேன். இது போல் இருக்கிற மாவெல்லாம் நம்ம திரட்டிக்கணும். அதனால் இது நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது போல் நம்ம இருக்கிற சீட்டெல்லாம் மாவெல்லாம் இதுமாரி 4 சீட்டை நம்ம திரட்டிக்கணும். 4 சீட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு லேசாக ஒரு சீட்டு மேலே ஒரு சீட்டு நம்ம லேசாக மாவு போட்டு உதிரி மாவு போட்டுக்கணும். இப்போ 4 சீட்டு லேசாக மாவு தடவி லேசாக ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கலாம். லேசாக தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ 4 பக்கம் இருக்கிற எசஸாக இருக்கிற சேப்பில்லாத இருக்கிற பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் இருக்குது நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 6 சீட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். 6-8 பீஸ் இருக்கிறதுனால இப்போ 6 பீஸாக நம்ம தனித்தனியாக இப்போ கட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு நம்ம லேசாக நைஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுமாரி நான் 4 சீட்டு 6 சீட்டை நம்ம தேய்ச்சி விட்டுக்கிறோம். அழுத்தி தேய்க்காமல் லேசாக தேய்ங்க. பாருங்கள், இது 6 சீட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் பொருளை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது தேவையான மசாலா தான் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். 6 எக் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தையும் ஒரு 3 வெங்காயத்தையும் நீட்டுன்றா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான கொத்தமல்லி புதியாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடையில் இப்போ எப்படி தாளிக்கலாம் ஸ்டப்பிங் பொருள் பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கினேன். பெருஞ்சீரகத்தை நான் இதில் தாளிக்கு போட்டுக்கிறேன் வாசனைக்கு. இதில் 3 வெங்காயத்தையும் நான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் பாருங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நான் தக்காளி நம்ம தேவைப்பட்டால் போடலாம், இல்லை நம்ம தக்காளி தேவைப்படாமல் போட தேவையில்லை. வேறு வெங்காயத்தை வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நான் மறந்துட்டேன். பாருங்கள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் கொஞ்சம், சகப்பு மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மல்லித்தலையும் புதினா தலையும் நான் சேர்த்துக்கிறேன். கட்டு போட்டு மூடி நம்ம ஆவிலே மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஆவிலே பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். இப்போ ஒரு பக்கம் ஆயிலை நம்ம தவாவில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சீட்டில் நான் இப்போ ஸ்டப்பிங் வச்சு எக் வச்சு எப்படி மடிக்கிறேன் பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டஃப்பிங் வச்சு இதில் மசாலா வச்சு இந்த ஸ்டஃப்பிங் வச்சு நான் எக்கு நான் மேலே வச்சு மடிக்க போகிறேன். இப்படி வச்சு 4 பக்கம் இந்த கார்னர் நப்பாங்க லேசாக மடித்து விட்டுக்கலாம். எக்கு வெளியே வராத அளவுக்கு நம்ம 4 பக்கமும் நம்ம சீட்டை மூடி மடிச்சுக்கலாம். இது போல் மடித்து நம்ம எல்லா பீஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 6 பீஸை நம்ம மடிச்சுட்டு இப்போ 3 தவாவில் லேசான சிம் வச்சு நம்ம திருப்பி விட்டு நம்ம 4 பக்கமும் எண்ணெய் தள்ளி விட்டு நம்ம சிம்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போது சிம்மில் வச்சு வேக வச்சதுனால உள்ளே இருக்க லேயர் எல்லாம் 4 லேயர் இருக்கிறதுனால 4 லேயர் நல்லா உள்ள முருகலாக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம சிம்மில் வச்சு வேக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற லேயர்லாம் நல்லா முருகலாக வரும். இது போல் இன்னும் ஒரு 3 பீஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற்றுற ஆயில் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். மேலே நான் ஆயில் ஊற்றவே இல்லை. தவாவில் செய்கிறதுனால நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவோம். அந்த ஆயில் கூட நம்ம முருகலாக பொரித்து எடுக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா காலியாகவே ஆகாது. இதை நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக 2 பக்கம் திருப்பி விட்டு ஆயில் மேலே எடுத்து விட்டோம்னா 4 பக்கமும் சைட்லலாம் நல்லா வெந்துடும், முருகலாக ஆகிடும். 4 கார்னர்லேயே நம்ம ஆயில் தள்ளி விட்டோம்னா முருகலாக வெந்துடும். பாருங்கள், நல்லா முருகலாக வந்துச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌனாகவும். இந்த டைம் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இதில் மீந்த மாவை நான் என்ன பண்ணேன், நம்ம ஸ்டஃப்பிங் இல்லாத ஒரு பாக்ஸ் மாரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஸ்டஃப்பிங்கே இல்லை பாருங்கள். இது 4 பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இதையும் இதில் நம்ம லேசான சிம்மில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். முருகலாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கும் முருகலாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுனால நமக்கு ஹெல்த்துக்கு நம்மளுக்கு நல்லதில்லை. இதுமாரி நம்ம வீட்டில் இருக்க ஆயில் வச்சு நம்ம முருகலாக பொரித்து சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ கடையில் விற்கிற மாதிரியே எக் பப்ஸும் ப்ளைன் பப்ஸும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு பெரிய இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் நான். கரம் மசாலாலேருந்து சிக்கன் மசாலாலேருந்து ஜீரகத்தூள்லேருந்து எல்லாமே வீட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இது தேவையான நம்ம காசு கொடுத்து எதையும் நம்ம வாங்க தேவையில்ல. வீட்டில் இருக்க ஃபுல் வச்சு நம்ம இந்த பப்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ரெசிபி செய்யணுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதுமாரி செஞ்சு காட்டுறேன்.